சுப்பிரமணி சொல்லுங்க, டீ மாஸ்டரா இருக்கீங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்க. எதுக்காக வந்தீங்க, எதுக்காக உங்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு சஜஷனா என்ன ஹானஸ்டா என்ன உண்டோ அதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இது நம்ம ஒர்க் வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்கு. டீ மாஸ்டரா இருக்கீங்க. ஆமா சார். அது ஸ்டாண்டிங் ஒர்க்னால என்னால அடி பாதத்துல வந்து ரொம்ப வலியா இருந்துச்சு. ஒரு முன்னாடி நான் உங்ககிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அது அந்த இதுல குணமாயிருச்சு. 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். மேல ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் பைக்ல இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுக்கு இந்த முட்டுல லேசா அடி வாங்கிருந்துச்சு. அது நீர் கட்டு மாதிரி தான் இருந்துச்சு. நானும் ஒரு வருஷமா கண்டுக்கலாத. என்னோட கோயில் கொடைவெளியில வந்து ரொம்ப டான்ஸ் ஆனதுல கால் வந்து அழுத்தம் கொடுத்ததுனால அங்க வாத நீர் இருந்துச்சு. நிறைய தடவை போனீங்க, மாத்திரை சாப்பிட்டீங்க. தடவை போன இடத்துல என்ன சொன்னாங்க? அவங்க இது வந்து நீர்க்கட்டு மாதிரி தான் இருக்கு, நீ நீர்க்கட்டு மாத்திரை வாங்கி போடு அப்படின்னாங்க. அதுக்கும் சரியா இப்ப மாத்திரை வாங்கி போட்டீங்களா? ஆமா சார், போட்டீங்க. சுத்தமா குணமால. இந்த வலி எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு இப்போ 1 இயர் இருக்கு. 1 வருஷமா இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்பதான் பெட்ட விட்டு இறங்கி இருக்கீங்க. என்ன ரிலீஃப் தெரியுது? இல்ல, எனக்கு பழைய வலி எதுவும் இல்ல. இந்த ஊசி குத்துன வலி மட்டும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த கப்பு வச்ச வலி, அந்த ஊசி குத்துன வலி மட்டும் இருக்கு. மத்த பழைய வலி 1.5 வருஷத்துக்கு முன்னால நம்மளுக்கு முதல் முறையா ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்மள்ட்ட வந்திருந்தாங்க. ஒரே சிகிச்சையில அவங்க முழுமையா குணமடைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த டைம்ல வந்து பல மருத்துவங்கள் பார்த்து வாழ்க்கை வெறுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. நான் 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தா தான் என்னுடைய பொழப்பே ஓடுங்கிற நிலைமையில இருந்து நம்மள்ட்ட சிகிச்சை எடுத்து ஒரே சிகிச்சையில மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிச்சனால இப்ப 2வது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய தீவிரமா வந்துச்சு. இதுக்கும் நிறைய சிகிச்சை எடுத்து பலன் இல்லாம வந்தாங்க.